அவர் நான் அமிச்சு அந்த 10-12 லெட்டர் காப்பி, அதுக்கப்புறம் புதுசாக என்ன லெட்டர், அது எல்லாத்தையும் அமிச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அன்னைக்கு பேசினாங்களே தவிர பார்க்கல. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், நானும் சும்மா இருப்பேனா? நான் யார்? நான் சுயமரியாதை மிக்கவன். என்னுடைய அப்பா நாங்கள் அண்ணான்னு கூடுவோம். அவ்வளோ அவர் பர்ஃபெக்ட். மரியாதை குறைச்சலாக, மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல மிதிக்கக்கூடாது பாரு, அவ்வளோதான். மரியாதார் தலைவாசல் மிதிக்கக்கூடாது, அப்படி வளர்ந்தவன் நான். என்னாச்சு, என்ன நான் பாட்டுக்கு என்னுடைய தொகுதி வேலைகள்லாம் முடிக்க நான் டிஎம்கே கவர்மெண்ட்டு தானே கேட்க, கவர்மெண்ட் டிஎம்கே தானே. நான் எதிர்கட்சி, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேனே. என்னுடைய 7 கோடி ரூபா பணத்தை செலவழித்தேன். மயிலாப்பூரில் நடந்த கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா வேலை. அன்றைக்கி தான் அடையாறு பூங்கா, அதில் 150 கோடி ரூபா. ஆனால் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத நேர்மையான எம்எல்ஏவாக நான் இருந்தேன். ஆனால் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்க ஊழல் பண்ணாத ஒரு அரசியல்வாதியாக வைத்து இருந்தாரான்னு சொல்லுங்கள். அதெல்லாம் அவங்களாம் என்னை பற்றி அவன் இவன் பேசுகிறாருன்னா நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். கனவு காணுங்கன்னாலே நடிகை பேரை சொல்கிற ஆளுங்களாக இருக்காங்க அதிமுகவில். ஏன்னா அது பிஜேபியோட சேர்க்கை, அந்த மாதிரி தான் இருக்கும். அது நம்ம என்ன பண்ண முடியும்? அது நான் 1985 மகாபாரத்தில் மங்காத்தா ட்ராமா போடும்போது அதில் ஒரு டயலாக் வச்சேன். டெல்லி பக்கம் என்னையா எல்லாரும் பிஜேபியாக இருக்காங்க, எப்படி சொல்கிறீங்க? பயங்கர ஜொல்லு பார்ட்டி, அதான் பாரு எப்படி ஜொல்லு ஒடியுது பாரு அப்படிம்பா. அந்த மாதிரி தான் இருக்காங்க, இன்னி வரைக்கும் இருக்காங்க தொடர்ந்து. அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு? நான் ஒழுங்காக இருக்கேன், அவ்வளோதான். நான் உலகத்தை திருத்தவா வந்திருக்கிறேன் இங்கே. அப்போது திமுகவுடைய பொதுக்குழுவில் அதிமுக கொடி போட்ட காரில் போய் அறிவாலயத்து வாசலில் நிறுத்தி அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிட்டவன்னா. கலைஞரை கேட்டாங்க, என்ன எஸ் வி சேகரை கூப்பிட்ருக்கீங்க அதிமுகன்னா, ஒரு விசேஷம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட மாட்டோமா, அது மாதிரி தான் வந்துட்டு போனாருன்னாரு அவர். ஆனால் தமிழக அரசியல்லையும் சரி, இந்திய அரசியல்லையும் சரி, மிகப்பெரிய ராஜதந்திரி, எதிரிகளையும் வளைத்து போடக்கூடிய ஒரு ஆற்றல் கலைஞருக்கு தான் உண்டு. நான் பார்த்து வியந்தேன். எனக்கு 1980 பழக்கம், ஜெயலலிதா அவர்களை 92 தான் பழக்கம். நான் எந்த ஆதாயத்துக்கும் அரசியலுக்கு வரல. என்னை கட்சியை விட்டு எடுத்தாங்க, அதுக்கப்புறம் நான் ஏன் பயப்படணும்? தவிர அன்றைக்கு கலைஞர் என்னை பெற்ற தந்தையை போல ஒரு பாசத்தை காட்டினார். அவர் இருக்கிற வரைக்கும். அவர் பேச்சு போன போது கூட எனக்கு அடையாளம் கண்டுபிடிச்சி என்னை பார்த்தோன்னே அவர் கண்ணில் தண்ணி, அவர் கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை சரியாயிடுவீங்க நீங்கள் அப்படின்னு பேசினவனா. இதோ என்னோட பார்த்துருக்கீங்களே, நான் எந்த கட்சியில் இருக்கேன்னு இல்லையோ, நான் பழகினவங்க யாருடைய ஃபோட்டோவையும் நான் எடுக்கவே மாட்டேன். அது இருக்கத்தான்